என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தற்போது அதிகாரப்பூர்வமாக எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தகவலை பார்க்கிறோம். பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பாமகவிற்கு மொத்தம் 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக 27 தொகுதிகள்ல போட்டியிட இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பாமகவுக்கு 18 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக வருகிறது. தற்போது இந்த எண்ணிக்கையானது அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று நம்ம இப்போ வரைக்கும் நம்ம இந்த எண்ணிக்கையை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வந்திருப்பதாக சொல்லியிருந்தோம். மேலும் 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம், கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறாங்க என்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். பாஜக நேரடியாக 27 இடங்கள்ல போட்டியிட இருப்பதாக சொல்லியிருந்தோம். அந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 10 அல்லது 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒப்பந்த காப்பியே நமக்கு வர இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கையெல்லாம் அதிகாரப்பூர்வமான ஒரு எண்ணிக்கை தான். பாமகவிற்கு 18 இடங்கள், அமமுகவிற்கு 11 தொகுதிகள், பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து இந்த ஒப்பந்தமானது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த தகவலை தான் தற்போது பார்க்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி தலைவரான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில இந்த ஒப்பந்தங்களானது இந்த தினம் கையெழுத்தாகிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் எல்லாம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. முன்னதாக இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசிக்கப்பட்ட நிலையில தற்போது கூட்டணி உடன்பாடு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி இருக்கிறது. தற்போது பாமகவுக்கு 18 இடங்கள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்து, பிற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பாமக, அமமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த எண்ணிக்கை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடன்பாடு கையெழுத்து, பிற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில ஒரே நாளில் 3 முக்கிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்கிறோம். அந்த 3 கட்சியை சேர்ந்த தலைவர்களுமே அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த அவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது இந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில
பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக